This analogy is often given in Shastra. Of the weapon of knowledge. The illusion within our hearts is considered an enemy. Illusion, doubts, ignorance, these are all our enemies. Kam, Krodh, Moha, Lobha, Mada, Matsarya, these are sometimes called the Shararipu, the 6 enemies. Kama, Krodha, Lobha, Mada, Moha, Matsarya, இவை ஆறும் அடிக்கடி 6 எதிரிகள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. We may think that we have enemies. நம்ம நினைக்கலாம் நமக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படினு. This person is my enemy, that person is my enemy. இந்த நபர் என்னுடைய எதிரி, மற்றொரு நபர் என்னுடைய எதிரி. But the real enemy is within. ஆனா உண்மையான எதிரி நமக்குள்ளே இருக்காங்க. Sometimes it's said about a person that he is his own worst enemy. ஒரு சில சமயத்துல ஒரு குறிப்பிட்ட நபரே அவருடைய மிகப்பெரிய எதிரியாக சொல்லப்படுறார். Due to certain attitudes, he makes his own life unnecessarily miserable. தன்னுடைய சுய காரியங்கள் மூலமாகவே தன்னுடைய சுய வாழ்க்கையை பல நேரங்களில் அவர் ரொம்ப கடினமாக மாற்றுகிறார். We find that just like for instance in the modern age, depression is a common syndrome. ஒரு உதாரணத்துக்கு நவீன காலத்துல பாத்தீங்கன்னா மன தளர்ச்சியானது ஒரு மிகப்பெரிய வியாதியா கருதப்படுது. Persons strongly influenced by the mode of ignorance suffer from depression. யார் ஒருவர் தமோ குணத்தினால ரொம்ப அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்த மன தளர்ச்சிங்கிற வியாதியால தாக்கப்படுறாங்க. And they find no enthusiasm. அவங்களுக்குள்ளார எந்த ஒரு உற்சாகமே இல்லாம இருக்காங்க. And often they like to lie down and sleep for long periods, for a long time every day. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு நாளையில பல மணி நேரங்கள் தூங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. They find life so undesirable that they find relief in sleep. அவங்க தங்களுடைய வாழ்க்கைய எந்த விதத்திலேயே தாங்க முடியாத நினைச்சு அதனால தூக்கத்துல அமைதியை தேடுறாங்க. Here Krishna says, stand up and fight. இங்கே கிருஷ்ணர் சொல்றார், எழுந்து போர் புரிவாயாக. That undoubtedly there are problems in life. சந்தேகத்துக்கு இடமில்லாம நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பல இருக்கு. But we have to face them. ஆனா அவைகள் எல்லாத்தையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். And the doubts, ignorance, illusion within us, they have to be overcome. நம்மளுடைய இதயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அறியாமை, மாயை இவை எல்லாத்தையும் வெற்றி கொண்டாக வேண்டும். With the weapon of knowledge. எதை கொண்டு வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ஞானத்தினால கொண்ட ஆயுதத்தை கொண்டு. That saying is there of someone being his own worst enemy. His own worst enemy. ஒரு அந்த பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தரே தனக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கார், தானே தன்னுடைய பெரிய எதிரியா இருக்கார். Actually, almost everyone in this material world is his own worst enemy. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுக்கு தாங்களே மிகப்பெரிய எதிரியா இருக்காங்க. Anyone who is not Krishna conscious is his own worst enemy. யார் கிருஷ்ண பக்தியில இல்லையோ அவங்க தங்களுக்கு தாங்களே மிகப்பெரிய எதிரியா இருக்காங்க. Udhared atmana atmanam atmanam navasadayat. Atmaiva hi atmano bandhur atmaiva rupur atmanaha. One must, Lord Krishna states in Bhagavad Gita, that one must elevate himself by the mind and not degrade himself. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், ஒருவர் தன்னுடைய மனதை கொண்டு தன்னை உயர்த்திக்கணும் கூடிய அதே மனதை கொண்டு தன்னை தாழ்த்திக்க கூடாது. The mind can be one's greatest friend or one's worst enemy.
மனமானது ஒருவருடைய மிகச்சிறந்த நண்பராகவும் செயல்படலாம், அதே சமயத்துல ஒருத்தருடைய மிகச்சிறந்த எதிரியாகவும் செயல்படலாம். So we should make the mind our best friend. நம்மளுடைய மனதை நம்மளுடைய மிகச்சிறந்த நண்பரா மாத்தணும். By bhaja hure mana Sri Nanda Nandana. எதை உபயோகப்படுத்தினா பஜ்ஜா ஹுரே மன ஸ்ரீ நந்த நந்தனா. Savai mana Krishna padara vindayoho. Setting the mind at the lotus feet of Krishna. நம்மளுடைய மனதை கிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள்ல நிலைநிறுத்துறது மூலமா. And just opposite to this is Matya na Krishna paratasvatova. இதற்கு எதிர்பதமா செயல்படுறது எப்படின்னா the determination not to be Krishna conscious. கிருஷ்ண உணர்வு இல்லாம செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மனநிலை, மன உறுதி. Now even if one takes to Krishna consciousness, sometimes or many times we find that persons become attacked by doubts, ignorance and delusion. நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்த பிறகு கூட பெரும்பாலான மக்கள் மாயை, அறியாமை, சந்தேகங்கள் அப்படிப்பட்ட எதிரிகளால தாக்கப்படுறாங்க. The very decision to take to Krishna consciousness means that one has made great steps on to conquer illusion. நம்ம இந்த கிருஷ்ண பக்தி வரோம் அப்படினாலே நம்ம இந்த அறியாமையை கடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடி எடுத்து வச்சிருக்கிறோம். Because everyone in this material world is covered by Maya. ஏனா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் மாயையால கவரப்பட்டிருக்காங்க. And due to that, that is ipso facto. In other words, by that fact alone, the state of illusion. அந்த மாயையால கவரப்பட்டிருக்கனாலே ஒவ்வொருத்தரும் அறியாமை நிலையில இருக்காங்க. So to come to Krishna consciousness means to come out of the covering of Maya. கிருஷ்ண உணர்வுக்கு வருதல் அப்படினா மாயையுடைய மயக்கத்துல இருந்து வெளியில வர்றதுன்னு அர்த்தம். This Maya Shakti or the illusory potency of the Lord has two phases. இந்த மாய சக்தியானது, கடவுளுடைய மாய சக்தியானது இரண்டு பகுதிகள் இருக்கிறது. Avaranatmika vritti, by which everyone is covered by Maya. ஆவரணாத்மிக வித்தி அப்படிங்கிறது என்னன்னா அதன் மூலமா எல்லாருமே மாயினால கவரப்பட்டிருக்காங்க. And thus the jiva, who is pure spirit soul, part and parcel of Krishna, thinks, I am a cat, I am a dog, I am a worm in stool, I am an Indra, I am a Brahma, and so on. இதன் மூலமா கிருஷ்ணருடைய அங்க துணுக்கா இருக்க வேண்டிய ஜீவாத்மா தன்னை ஒரு நாயாகவும், பூனையாகவும், ஒரு மனிதனாகவும், ஒரு பிரம்மாவாகவும், ஒரு எறும்பாகவும் பாவிச்சுக்குது. But when one comes to the point of understanding, I am not any of these bodily designations, but I am the eternal servant of Krishna, then this avaran or this covering is pierced. எப்ப ஒருவர் நான் இந்த சரீரம் கிடையாது, நான் கிருஷ்ணருடைய அங்கத்துக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வராமலோ அப்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாயையானது துளைக்கப்படுது. But Maya doesn't stop. ஆனா மாயை எப்பவுமே நம்மள தாக்குறதை நிறுத்துறது கிடையாது. She has another phase, மாயைக்கு இன்னொரு பகுதி இருக்கு, which is called prakshepatmika vritti, throwing potency. அது மாயனுடைய இன்னொரு சக்தி என்ன அப்படின்னா நம்ம மேல அது எரியும், ஒரு சில பொருட்களை நம்மள நோக்கி எரியும். Avaran means covering and prakshepa means throwing. ஆவரணம் அப்படின்னா நம்மளை மூடி வச்சிருக்கிறது, prakshepa. பிரக்ஷேபா அப்படின்னா நம்ம நோக்கி எரியறதுன்னு அர்த்தம். So this is the potency by which someone who is coming out of Maya is thrown back in again. அந்த சக்தியின் மூலமா யார் மாயை விட்டு வெளியில வராங்களோ அவங்க மேல மாயை மறுபடியும் அவங்க மேல எரியுது மாய சக்தியை. So even after taking to Krishna consciousness, which is the path of actual knowledge, we find that we are attacked by illusion, doubts and ignorance. அதனாலதான் நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பார்க்கிறோம், பல நேரங்கள்ல நம்ம இந்த அறியாமை, மாயை மற்றும் சந்தேகங்களால தாக்கப்படுகிறோம். Just as Maya covers the jiva in innumerable ways, so she has innumerable ways of
throwing the jiva back into her covering. எப்படி ஒரு ஜீவனை இந்த மாயையிலே மூடி வச்சிருக்கிறதுக்கு பல சக்திகளை மாயை உபயோகப்படுத்துதோ, அதே மாதிரியே வெளியில வரதுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஜீவன் மேல மறுபடியும் மாயையில தூக்கி போடுறதுக்கு பலவிதமான சக்திகளை மாயை உபயோகப்படுத்துது. So that even while one is practicing Krishna consciousness, he becomes covered by illusion again, or still very much affected by illusion. அதனாலதான் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் போது கூட மறுபடியும் அவங்க மாயால கவரப்படலாம், இல்ல இன்னும் மாயையுடைய கவர்ச்சியிலே இருக்கலாம். Krishna consciousness means to become humbler than a blade of grass. கிருஷ்ண பக்தி அப்படின்னா ஒரு புல்லை விட பணிவாக மாறுறது. But sometimes we find people practicing Krishna consciousness becoming proud of their achievements. ஆனா சில சமயங்கள்ல நம்ம பார்க்கலாம், கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யக்கூடிய நபர்கள் தாங்கள் என்ன அடைஞ்சாங்களோ அது மூலமா தற்பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. Or even after coming to Krishna consciousness, being proud of their material wealth or educational qualification or high caste or whatever. அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, கிருஷ்ண பக்திக்கு வந்தது பிறகு கூட அவங்களுடைய கிருஷ்ண பக்தி வர்றதுனால அவங்களுக்கு இருந்த செல்வங்கள், அவங்களுடைய உயர்ந்த குலம், அவங்களுடைய படிப்பு, அதெல்லாம் கொண்டு கூட அவங்க தற்பெருமை கொள்றாங்க. Or one has doubts. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு சந்தேகங்கள் எழலாம். What will happen to me in future? எனக்கு வருங்காலத்துல என்ன நடக்கும்? Who will look after me when I get old? நான் வயசானதுக்கு அப்புறம் என்னை யார் பார்த்துப்பா? And because of this we are in anxiety. இதனால நாம ஏக்கம் பெற ஆரம்பிக்கிறோம். Not having faith in Krishna's words. கிருஷ்ணருடைய வார்த்தைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாம இருக்கு. That he will surely protect his devotees. கிருஷ்ணருடைய வார்த்தை என்னன்னா, அவர் தன்னுடைய பக்தர்களை ஸ்வயம் அவரே காப்பார் அப்படிங்கிறது. And then we will give examples of devotees who are struggling and suffering physically. அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணுல பார்த்து கஷ்டப்படக்கூடிய பக்தர்களை உதாரணமா சொல்லுவோம். Not understanding that this is all Krishna's mercy. நம்ம அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது. We think that Krishna is meant to serve us and make us comfortable. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நமக்கு சேவை செஞ்சு நம்மள சுகமா வச்சுக்கிறதுக்கு உண்டானவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். Materialistic people often pose this question. பௌதிகவாதிகள் பெரும்பாலும் இந்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. If there's so much suffering in the world, then how can you believe in God? இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா எப்படி கடவுளை நம்புறது? Because they presume that if there is a God, his purpose must be to make his devotees materially comfortable. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருடைய காரியம் என்னவா இருக்கணும்னா தங்களுடைய பக்தர்களை பௌதிக விஷயத்துல ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிறதா இருக்கணும்னு சொல்லுவாங்க. People say, what is the use of your worshiping God? நீங்க கடவுளை வழிபடுறதுடைய பிரயோஜனம்னா என்ன? Still you have so many problems. இப்போ கடவுளை வழிபடுறதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. I don't worship God and I'm rich, and you worship God and you're poor. So what's the use of worshiping God? நான் கடவுளை வழிபடுறது இல்ல, நான் பணக்காரனா இருக்கேன், ஆனா நீ கடவுளை வழிபடுற, நீ ஏழையா இருக்க, அதனால நீ கடவுளை வழிபடுறதுனால என்னதான் பிரயோஜனம்? They think that God is like some hired gardener. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கடவுள் ஏதோ வாடகைக்கு எடுத்த ஒரு தோட்டக்காரர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. You call here, come here, do this, do that. அந்த தோட்டக்காரர் வந்து நம்ம இங்க வா, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லுவோம். So actually it requires a proper knowledge of Krishna consciousness to enter into Krishna consciousness. உண்மையில கிருஷ்ண பக்திக்குள்ள நுழையணும் அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தியை பற்றி உண்மையான ஞானம் நமக்கு தேவைப்படுது. Many people presume themselves to be Krishna conscious but are not. They haven't really understood the very basis. பெரும்பாலான மக்கள் தங்களை கிருஷ்ண உணர்வுல இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க, ஆனா கிருஷ்ண உணர்வுடைய அடிப்படை தளத்துல கூட அவங்க இல்லாமல் இருக்கலாம். Which is that we are meant for the pleasure of Krishna. அந்த கிருஷ்ண பக்தியுடைய அடிப்படை தளம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்கு உரித்தானவர்கள். Not that Krishna is meant for our pleasure.
கிருஷ்ணர் நம்மளுடைய ஆனந்தத்திற்கு உரித்தானவர் கிடையாது. And even many people who are praised as great devotees, they are actually in this illusion. பெரும்பாலான சிறந்த பக்தர்கள் அப்படின்னு புகழப்படக்கூடிய பல பக்தர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு அறியாமையிலே இருக்கலாம். Once Sri Siddhanta Saraswati, before he took sannyas, he was in one place, and one man who was considered a great devotee was singing a song. ஒரு முறை ஸ்ரீ சித்தாந்த சரஸ்வதி அவர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த பக்தர் அப்படியே கருதப்பட்ட ஒரு பக்தர் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார். The purport of which was that, "O Govinda, you are sitting in the lotus of my heart. Now stand up and play your flute." அந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஓ கோவிந்தனே, என்னுடைய இதயத்துக்குள்ளார தாமரையில அமர்ந்து இருக்கிறியே, நீ இப்ப அந்த தாமரையில இருந்து எந்திரிச்சு புல்லாங்குழல ஊது அப்படின்னு சொல்றாங்க. So in Bengali Kirtan there's a system by which you can insert little comments in song. வங்காளத்துல இருக்கக்கூடிய பாடல்களை பாத்தீங்கன்னா அதுல ஒரு வரைமுறை இருக்கு. அதன் பிரகாரம் ஒரு சில செய்திகளை பாடல்களுக்கு நடுவுல நீங்க நுழைக்க முடியும். That must be there in traditional South Indian singing also. That's called alanka in music. Those who know about music. I don't think anyone here knows about music. அது தென்னிந்திய பாடல்களே இருக்கலாம். அது அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. So anyway, Siddhanta Saraswati sang the comment, "Oh my hired gardener." சித்தாந்த சரஸ்வதி அதனால அந்த கருத்தை பாடினார், என்னுடைய நான் வாடகை எடுத்த தோட்டக்காரரே அப்படின்னு சொல்லி பாடினார். And he went on to explain that this very point, that he is not meant for our pleasure, but we are meant for his pleasure. அவர் இந்த கருத்தை வலியுறுத்த ஆரம்பிச்சார். அதாவது நம்ம கிருஷ்ணர் நம்மளுடைய ஆனந்தத்துக்கு உரித்தானவர் கிடையாது, நம்ம தான் கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்கு உரித்தானவர்கள். So it may be that some devotees, they like to talk about Vrindavan and Vrindavan Leela, and they think how nice it would be if I could just live in Vrindavan. ஒரு சில பக்தர்கள் பிருந்தாவனத்தை பற்றி பிருந்தாவனத்தின் நிலைகளை பற்றி பேசுறதுக்கோ ரொம்ப ஆவலா இருப்பாங்க. எவ்வளவு நல்லா இருக்கும் நான் பிருந்தாவனத்திலே வசிச்சா அப்படின்னு சொல்லலாம். Not understanding that Vrindavan is the land of service. அவங்க பிருந்தாவனமானது சேவையுடைய ஸ்தலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுவாங்க. And service doesn't mean what I want to do for Krishna, but how I am engaged by my Guru in Krishna's service. சேவை அப்படின்னா நான் கிருஷ்ணருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, என்னுடைய குருவுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு நான் என்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். Just like people, they think we shall go to take a bath in Radha Kund. ஒரு உதாரணத்துக்கு மக்கள் நினைப்பாங்க நாம போய் ராதா குண்டத்துல நீராடணும் அப்படின்னு. And they think that dipping their bag of flesh and bones in Radha Kund is Radha Kund Snan. அவங்க நினைச்சுக்கிறாங்க ராதா குண்ட ஸ்நானம் அப்படின்னா ஒரு பை நிறைய இருக்கக்கூடிய சதையும் எலும்பும் கொண்ட இந்த உடலை ராதா குண்டத்துல நினைக்கிறது தான் ராதா குண்ட ஸ்நானம்னு. But the divine water of Sri Radha Kund cannot be approached by persons who are in material consciousness. ஆனா ராதா குண்டத்தினுடைய திவ்யமான நீரானது பௌதீக உணர்வோட இருக்கக்கூடிய மக்களால நெருங்கவே முடியாது. So real going to Vrindavan means Vishay Charya Kabe Shuddha Habe Man Tabe Hama Herabo Shri Vrindavan. When we give up all ideas of enjoying ourselves, even the idea that I shall be happy by serving Krishna, when we give up all such ideas, then our mind will be purified to actually understand and enter into Vrindavan. Vrindavanukkulla உண்மையா உள்ள நுழையிறது அப்படின்னா நம்மளுடைய இதயத்துக்குள்ளார எந்த ஒரு பௌதிக கலங்கமே இல்லாம நான் கிருஷ்ணருடைய சேவைக்கு உரித்தானோ அப்படிங்கிற மனநிலையோட உள்ள போறது, பௌதிக கலங்கமே இல்லாம, அப்பதான் உண்மையில நம்ம பிருந்தாவனத்துக்குள்ளார போக முடியும். Similarly, this point of difficulty, அதே போலவே நம்மளுடைய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. We want to avoid difficulty for the sake of that is another kind of sense gratification.
நாம நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு பாக்குறோம். அது எதுக்காகனா அதன் மூலமா நம்ம ஒரு புலனின்பத்தை அனுபவிக்க பாக்குறோம். But accepting difficulty is absolutely required in devotional service. ஆனா பக்தி சேவையில பிரச்சனைகளை விருப்பத்தோட ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவையாகும். Without that, it will be very difficult to get the qualification needed to go back to Godhead. அப்படி அந்த தகுதி அந்த விருப்பம் இல்லாம மறுபடியும் பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறது அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறது மிகவும் கடினமாக இருக்கும். The qualification for going back to Godhead is described. How one is certain, guaranteed to go back to Godhead is described in Srimad Bhagavatam. எப்படி ஒருத்தர் மறுபடியும் பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும் அதற்கான உத்தரவாதம் என்ன அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. Tatenu kampan susamikshmano bhunjana evatma pitang vipakam hridvagva bhubhir idadham namaste jiveta yo muktipade sadaya bha. Translation being that one who accepts all difficulties that he experiences in this world, thinking that these are the result of my karmic activities and accepting them as the mercy of the Lord, going on with his service to the Lord undisturbed by all difficulties, such a person is guaranteed to go back to Godhead because it has become his right. அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நபர் யார் தன்னுடைய பௌதிக கஷ்டங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மங்களுடைய பலன் அப்படின்னும் அது எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை அப்படின்னு ஏத்துக்கிட்டு அதெல்லாம் அதே சமயத்துல கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்க இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போறதுங்கிறது உத்தரவாதப்படுத்தப்படுது. ஏன் அது உத்தரவாதப்படுத்தப்படுது அப்படின்னா அவ்வாறு அவங்க பக்தி செய்யறதுனால மறுபடியும் பகவானுடைய லோகத்துக்கு போறது அவங்களுடைய உரிமை ஆயிடுது. Prabhupada comments that this verse should be the guide of all devotees. ஸ்ரீல பிரபுபாத் அதுக்கு ஒரு கருத்து சொல்றார். என்னன்னா இது இந்த பதமானது பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியா அமையணும். Because in this world there must be so many difficulties. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல கண்டிப்பா பல பிரச்சனைகள் இருந்தே ஆகும். So we can see them as the means to guarantee our path back to God. நம்ம அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் நம்ம பகவானோட லோகத்துக்கு போறதுக்கான பாதையில நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு உதவக்கூடிய விஷயங்களா நம்ம பார்க்கலாம். Of course, there is little point in accepting useless austerities. அதே சமயத்துல தேவையில்லாத தபஸ்யங்களை ஏத்துக்கிறதுல ஒரு சின்ன கருத்து இருக்கு. If we decide to stand on one leg, நாம ஒரே கால்ல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா விருப்பப்பட்டோம்னா that is undoubtedly difficult. அது சந்தேகத்துக்கு இடமே இல்லாம கஷ்டமானதுதான். But it will not help us to develop Krishna consciousness. ஆனா அது நமக்கு எந்த விதத்திலும் கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கு உதவாது. And we may, without going to too much difficulty, try to arrange decent accommodation for the devotees. அதுக்கு பதிலா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு உட்படுத்தாம பக்தர்களுக்கு ஒரு தேவையான அளவுக்கு வசதிகள் செய்து தரதுல நம்ம ஏற்படலாம் விருப்பப்படலாம். So that they can prosecute Krishna consciousness without any extraneous or unnecessary disturbances. அதன் மூலமா தேவையில்லாத தொந்தரவுகளுக்கு உட்படுத்தப்படாம பக்தர்கள் தங்களுடைய பக்தி சேவையை வசதியா பண்றதுக்கு உதவியா இருக்கும். Not that we deliberately try to make things difficult for everybody. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா நம்ம விருப்பத்தோடவே எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. But by the very nature of this material world, so many difficulties will come. ஆனா இந்த பௌதிக உலகத்தினுடைய இயற்கையின் காரணமாவே பல பிரச்சனைகள் நம்மள சந்திக்கும். Therefore, with the weapon of knowledge, we should overcome all doubts. அதனால ஞானம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு நம்ம எல்லா விதமான சந்தேகங்களையும் களைய வேண்டும்.
Just like this doubt, when there are so many difficulties, you may think, oh, why am I going through so many difficulties? இது இப்ப நான் சொன்ன சந்தேகம் மாதிரி நமக்கு எப்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதோ ஏன் நான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். This bhakti is too much trouble. Better I give it up. இந்த பக்தியானது பல பிரச்சனைகளை கொடுக்குது, அதனால நான் இதை விட்டுறதே சிறந்ததுன்னு நினைப்போம். We have to go on hearing so we get the knowledge to understand why we are performing bhakti. அதனால நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா ஏன் நம்ம பக்தியை பயிற்சி செய்யணும் அப்படிங்கறத பத்தி. Or we may think that this path is too much troublesome. Here in ISKCON they push us too much. அதனால நீங்க நினைக்கலாம் இந்த பாதையானது மிகவும் கடினமானது, இந்த இஸ்கான்ல நம்மள ரொம்ப தள்ளுறாங்க. We don't mind doing a little service when we like, how we like. நாம எப்பெல்லாம் எனக்கு விருப்பம் இருக்கோ, எப்படியெல்லாம் சேவை பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்கோ, அப்படிப்பட்ட சேவைகள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்றதுல எனக்கு கஷ்டமா தெரியல. But all this pushing is too much. ஆனா இவங்க என்ன தள்ளுறதுங்கிறது ரொம்ப அதிகமா எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. Better I join some organization that's more easy. அதுக்கு பதிலா நான் ரொம்ப சிறந்ததா இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க எனக்கு வசதியா இருக்கோ எளிமையா இருக்கோ அங்க சேர்ந்துடலாம்னு நினைப்பாங்க. Not so much seva, not so much principles to follow. அங்க ரொம்ப அதிகமான சேவைகள் இருக்காது, அதே சமயத்துல நம்மளுடைய கட்டுப்பாட்டு விதிகளும் அந்த அளவுக்கு இருக்காது. But such an approach means that we're not serious. அப்படி ஒரு அணுகுமுறை இருந்தது அப்படின்னா நம்ம மும்முரமா இல்ல அப்படின்னு அர்த்தம். So we should hear regularly to overcome such doubts. அதனால அத்தகைய சந்தேகங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். We may think, who will look after me in future, and then we have to save up our money and have a private bank account. நீங்க நினைக்கலாம், அப்ப வருங்காலத்துல என்ன யாரு பாத்துப்பா, வருங்காலத்துல என்ன யாரும் பாத்துக்க மாட்டாங்க, அதனால நான் எனக்குன்னு தனிப்பட்ட விதத்துல ஒரு வங்கி கணக்கு வச்சுக்கணும். Not having faith that Krishna looks after his devotees. அப்படி நினைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை பாத்துக்கிறார் அப்படிங்கறதுல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். If we depend on money instead of depending on Krishna, then we can't get Krishna. நம்ம கிருஷ்ணரை சார்ந்து இருக்காம பணத்தை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னா அப்ப நம்ம கிருஷ்ணர் அடைய முடியாது. So we have to hear. அதனால நம்ம தொடர்ந்து கேட்கணும். Not everybody is capable of hearing. எல்லாருமே கேட்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் கிடையாது. Doesn't enter their, what is being said doesn't enter their consciousness. எதெல்லாம் காதுல விழுதோ அது அவங்களுடைய உணர்வுக்குள்ளார உள்ள போறது கிடையாது. Such people cannot advance in Krishna consciousness. அத்தகைய மக்கள் கிருஷ்ண பக்தியில முன்னேறவே முடியாது. If by hearing our attachments are not decreased, then that hearing is not beneficial. நம்ம கேட்டு அதன் மூலம் நம்மளுடைய பற்றுதல்கள் குறையல அப்படின்னா அந்த அத்தகைய அது மாதிரி நம்ம கேட்கறதுல எந்த பலனும் கிடையாது. Now many times people say, well, we just like to hear about Krishna Leela, that's very nice, we become more attached to Krishna. அடிக்கடி நம்ம கேட்கிறோம், மக்கள் சொல்லுவாங்க, நாங்க கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணருடைய கதைகளை பத்தி கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு, அது எங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி பற்றுதல் அதிகப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. But when we cannot actually become more attached to Krishna unless we become detached from material attraction. ஆனா நம்ம பௌதிக உலகத்தினுடைய பற்றுதல்கள்ல இருந்து விடுபடாம கிருஷ்ணர் மேல பற்றுதல் கொள்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது. The two things cannot stand in the same heart. ஒரே same heart consciousness. நம்மளுடைய ஒரே இதயத்துக்குள்ளார ரெண்டு விஷயங்கள் இருக்க முடியாது. பௌதிக பற்றுதலும் கிருஷ்ணர் மேலான பற்றுதல் ரெண்டுமே ஒரே இதயத்துக்குள்ளார இருக்க முடியாது. Devotion for Krishna, actual devotion, is characterized by lack of attraction for material things. உண்மையான பக்தியினுடைய குணநலன்கள்ல ஒன்றா எது சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா பௌதிக விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய பற்றின்மை. Bhakti parishanubhavo viraktiranyatra. Bhakti means that experience of the Supreme Personality of Godhead and concomitant detachment from everything else. பக்தி அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னா பகவான் மேல இருக்கக்கூடிய ஒரு பகவான் மேல பற்றுதல், அதே சமயத்துல பௌதிக விஷயங்கள் மேல ஒரு பற்றின்மை. So we all, those of us who are taking to Krishna consciousness,
we all have the tendency to slip back into Maya. அதனால இந்த கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கக்கூடிய நம்ம எல்லாருமே மாயைக்குள்ளாக திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Therefore, we have to apply ourselves very seriously to the process of hearing and reading. அதனால நம்ம கேட்கறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையில நம்மள தீவிரமா உட்படுத்தி ஆகணும். அது மூலமா நம்ம இந்த மாயிலிருந்து தப்பிக்கலாம். On a regular basis. அதை தொடர்ந்தும் பண்ணணும். Then we can be carried back to Godhead by the mercy of the great devotees. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிறந்த பக்தர்களுடைய கருணையினால நம்ம மறுபடியும் பகவானுடைய லோகத்துக்கு தூக்கிட்டு போகப்படுவோம். Arjuna is being addressed here by Krishna. அர்ஜுனா இங்க கிருஷ்ணரால குறிப்பிடப்படுறார். In honor of Krishna's deciding to become Arjuna's charioteer, Krishna is known as Parthasarathi. அர்ஜுனருடைய தேரோட்டியா கிருஷ்ணர் வந்ததன் காரணமா கிருஷ்ணருக்கு பார்த்தசாரதி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. He is not Bhima Sarathi or Yudhishthira Sarathi. அவர் பீம சாரதியோ யுதிஷ்டிர சாரதியோ கிடையாது. This Partha means Arjuna. இங்க பார்த்தா அப்படின்னா அர்ஜுனனை குறிக்குது. Arjuna was directly with Krishna. அர்ஜுனர் நேரடியா கிருஷ்ணர் கூடவே இருந்தார். But he proposed that Krishna should drive me away from the battlefield. அவர் கிருஷ்ணர் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா கிருஷ்ணா என்ன இந்த போர்க்களத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னார். Krishna, I don't like it here. Therefore, your duty as my servant is to drive me away. கிருஷ்ணா எனக்கு இங்க சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால என்னுடைய சேவகனா இருக்கக்கூடிய உன்னுடைய கடமை என்னன்னா நீ என்ன இந்த போர்க்களத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னார். But actually, as became clear by Krishna's addressing Arjuna in Bhagavad Gita, Krishna was only taking the role of the servant. It was Arjuna's role to serve Krishna. கிருஷ்ணர் இங்க பகவத்கீதையில என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் அர்ஜுனனுடைய சேவகன் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்றிருந்தாலும் அர்ஜுனனுடைய உண்மையான நிலை கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். And therefore, ultimately, Arjuna agreed, Karishye vachanam tava. I will do what you say. அதனால அர்ஜுனன் கடைசியில ஒத்துக்கிட்டான், கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லி. Now it is the job of the chariot driver to say to the Rati, the Sarathi has to say to the Rati or the person who's on the chariot, Karishye vachanam tava. I will do what you say. உண்மையில பார்த்தோம் அப்படின்னா யார் தேரை ஓட்டுறாங்களோ அவங்களுடைய கடமை என்ன அப்படின்னா தேர்ல அமர்ந்து இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பொதுவான நடத்தையா இருக்கும். But Arjuna, who is the passenger on the chariot, told Krishna, who is the driver of the chariot, I will do what you say. This is back to front. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா தேர்ல அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய பயணியான அர்ஜுனன் தேரை ஓட்டக்கூடிய கிருஷ்ணர் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணா தெரியுது. But the very fact that Krishna was the chariot driver of Partha, that is also back to front. உண்மையில பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆழமே முன்னுக்கு பின்னா இருக்கு. அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறார். So it's a double negative which becomes a positive. இந்த இடத்துல ரெண்டு எதிர்மறையான விஷயங்கள் சேர்ந்து ஒரு தோதுவான விஷயமா மாறிடுச்சு. So actually it is suitable that Arjuna says to Krishna, Karishye vachanam tava. I will do what you say. உண்மையில அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னது தோதுவான ஒரு தோதுவானது. Otherwise, Arjuna, he was thinking that Krishna should either drive me off the chariot or anyway he can stay on the chariot and I'm going off by myself. அப்படி இல்லைன்னா அர்ஜுனன் நினைச்சா
கிருஷ்ணர் என்ன இந்த போர்க்களத்தை விட்டு வெளியில கொண்டு போகணும், அப்படியே இல்லைனாலும் கிருஷ்ணர் வேணா இங்க இருக்கட்டும் இந்த ரதத்துல, நான் இந்த ரதத்தை விட்டு போறேன்னு நினைச்சான் முதல்ல. Either God should fulfill my desire for sense gratification, or if he doesn't do so, I will renounce God and pursue my desires for sense gratification independently. இங்க என்ன கருத்து அப்படின்னா, கடவுள் என்னுடைய புலனின்பத்தை திருப்தி செய்யணும், அப்படி திருப்தி செய்யல அப்படின்னா அந்த கடவுளை நிராகரிச்சுட்டு அதன் மூலம் நான் எனக்கு என்னுடைய புலனின்பத்தை கடவுளை சாராம நானே தனியா அனுபவிக்கணும்னு விரும்புறது. So from this analogy we can see that there isn't much difference between the so-called theists of this world and the atheists. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்துல பேரளவுல இருக்கக்கூடிய ஆஸ்திகர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது. They're both interested in sense gratification. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே புலனின்பத்துல தான் ஆர்வம் கொண்டிருக்காங்க. But one class makes God their partner in crime. ஒரு வகையான மக்கள் தாங்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாத்துலயும் பகவானை சேர்த்து செஞ்சுக்கிறாங்க. Whereas the atheists, they reject the existence of God and go on with the same business, which is sense gratification. ஆனா நாத்திகவாதிகள் என்னன்னா கடவுளை நிராகரிச்சுட்டு தங்களுடைய அதே தொழிலான புலனின்பத்துல மூழ்கி இருக்காங்க. So actually this Krishna conscious movement, the real Krishna conscious movement, has got very little resemblance to Christianity or Islam or even Hinduism. உண்மையான கிருஷ்ண உணர்வு இயக்கமானது இந்த இந்து மதமோ இல்ல கிறிஸ்தவ மதமோ இஸ்லாம் மதமோ இது எல்லாத்துக்கும் விட பல மடங்கு அப்பாற்பட்டது. Sometimes they say that, well, there's comparing this religion with that religion. ஒரு சில நேரங்கள்ல ஒரு மதத்தையும் இன்னொரு மதத்தையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. But the actual religion of surrender to Krishna is different in its very intention and purpose to the so-called religions of this world. ஆனா கிருஷ்ணர் கிட்ட சரணடைறது அப்படிங்கிற ஒரு உண்மையான மதமானது மற்ற எல்லா விதமான மதங்களையும் தங்களுடைய விருப்பத்துக்காக செயல்படுறதுங்கிற மதங்களை காட்டிலும் பன்மடங்கு வேறுபட்டது. Material existence means to be on the manorath, to be on the chariot of the mind. பௌதிக நிலையானது இந்த மனம் அப்படிங்கிற ஒரு ரதத்துல செயல்படுறதாகும். Instead of being on Krishna's rath, being on the manorath. கிருஷ்ணருடைய ரதத்துல இருக்கிறதுக்கு பதிலா மனதினுடைய ரதத்துல அமர்ந்திருக்கிறது. So Krishna became the chariot driver of Arjuna to drive him to victory. கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சாரதியா எதுக்கு வந்தார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு வெற்றியை கொடுக்கிறதுக்காக. Krishna knew how to do that better than Arjuna. கிருஷ்ணருக்கு தெரியும் அர்ஜுனனை சிறந்த வகையில எப்படி வெற்றி அடையிறது அப்படிங்கிறது. He was competent to guide and protect Arjuna. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழிகாட்டி அர்ஜுனனை பாதுகாக்கிறதுக்கு தக்க தகுதியுடையவர். And Arjuna had faith in that. அர்ஜுனனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. In the beginning he had doubts, but after hearing from Krishna he had faith. ஆரம்பத்துல அவருக்கு சந்தேகம் இருந்தது, ஆனா பகவத்கீதை கிருஷ்ணர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த சந்தேகம் கிடையாது. When the battle was over, Krishna asked Arjuna, now you just get off this chariot and move some distance away. அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொன்னார், நீ இப்ப இந்த ரதத்துல இருந்து கீழே வந்து கொஞ்ச தூரம் தள்ளி நில்லு. And Arjuna wanted to say, why is this? அர்ஜுனன் கேட்டா ஏன் இது மாதிரி செய்யணும்? Krishna said, you just do what I say, then you'll see. கிருஷ்ணர் சொன்னார், நான் என்ன சொல்லணும் அதை செய்ய, அப்புறம் உனக்கு புரியும். Just they moved a little away and the whole chariot burned up. கிருஷ்ணர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கொஞ்சம் அப்படி நவுந்த உடனே அந்த ரதம் மொத்தம் எரிஞ்சிடுச்சு. And Arjuna wondered what happened. அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டான், என்ன நடந்தது? Krishna said there were so many weapons thrown at this rath which were during the battle which were competent to destroy it, but by my potency I withheld
the Shakti of those weapons. Now I let them go, and immediately the Rath was burned to pieces. கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த போர் நடக்கும்போது அந்த சமயத்துல பலவிதமான ஆயுதங்கள் இந்த ரதத்தை நோக்கி செலுத்தப்பட்டது. அந்த ஒவ்வொரு ஆயுதமுமே இந்த ரதத்தை முற்றிலும் அழிக்கிறதுக்கான சக்தி படைத்தது. ஆனால் என்னுடைய சக்தியின் காரணமா நான் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்தாம வச்சிருந்தேன். இப்ப போர் முடிஞ்சிட்டதுனால உன்னை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த ஆயுதங்களை அதனுடைய வேலையை செய்ய விட்டேன், அதனால அது எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். Similarly, we may think, well, I'm going through so many difficulties. அதே மாதிரி நம்ம நினைக்கலாம், ஏன் நம்ம இத்தகைய பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படுறோம்னு. Just like Arjuna undoubtedly went through so many difficulties on the battlefield of Kurukshetra. உதாரணத்துக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம குருச்சேத்திர போர்க்களத்துல பலவிதமான கஷ்டங்களுக்கு அர்ஜுனன் உட்படுத்தப்பட்டான். But he wasn't aware how much Krishna was protecting him and saving him. ஆனா அர்ஜுனனுக்கு தெரியல எந்த அளவுக்கு கிருஷ்ணர் அவரை பாதுகாத்து அவரை காப்பாத்துறார் அப்படிங்கறது. He would have been completely finished if Krishna had not been protecting him. கிருஷ்ணர் அர்ஜுனனை பாதுகாக்காம இருந்திருந்தார் அப்படின்னா அர்ஜுனன் முழுக்க அழிக்கப்பட்டிருப்பான். So he may be thinking, I'm going through so many difficulties, but we don't realize how much more difficult it would be if Krishna wasn't personally protecting us. நம்ம வேணா பல கஷ்டங்களுக்கு உட்படுறதா தெரியலாம், ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணர் நமக்கு தனிப்பட்ட முறையில உதவி செய்யாம இருந்தார் அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டத்துக்கு உட்படுவோங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கறது கிடையாது. A devotee thinks that actually I'm having some difficulties. பக்தன் நினைக்கிறான், ஓகே உண்மையில எனக்கு ஓரளவு கஷ்டங்கள் இருக்கு. But he thinks actually I should have much more because I'm such a sinful rascal. ஆனா பக்தன் இன்னும் என்ன நினைக்கிறானா, உண்மையில எனக்கு இதை விட பல மடங்கு அதிகமான துன்பங்கள் இருக்கணும், ஏன்னா நான் அத்தகைய மிகப்பெரிய பாவியான அயோக்கியன். And a real devotee, instead of saying that, oh, why is Krishna giving me so much difficulty? உண்மையான பக்தன், ஓ கிருஷ்ணர் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா he thinks Krishna is so kind, he's only giving me this much difficulty. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, கிருஷ்ணர் ரொம்ப கருணைவானவர், அவர் எனக்கு இவ்வளவு தான் கஷ்டங்களை கொடுக்கிறார். I deserve much more. எனக்கு இன்னும் இதை விட அதிகமான கஷ்டங்கள் வர வேண்டி இருந்தது. But Krishna is only giving me a little just to teach me how miserable this material world is. ஆனா கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப குறைவான கஷ்டங்களை கொடுத்து இந்த பௌதிக உலகம் எவ்வளவு துக்ககரமானது அப்படிங்கறத எனக்கு சொல்லி காமிக்கிறார். So we see that a real devotee's way of thinking is quite different to that of the materialist and even to that of the materialistic so-called theist. இதன் மூலமா ஒரு உண்மையான பக்தருடைய எண்ணம் எப்படி ஒரு பௌதிகவாதியின் எண்ணத்துக்கும் இதே பௌதிகவாதியாவே இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திகர்களுடைய எண்ணத்துக்கும் வித்தியாசப்படுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். Materialistically theistic people, they have the idea that we shall worship God or Allah, and by His grace we shall go to Swarg, or what's that called in Islamic culture? Bihishtos. What is that? What do they say? Something like that. I can't remember. பௌதிகத்துல ஈடுபடக்கூடிய பேரளவிலான ஆஸ்திகர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கடவுளை வழிபடுவேன், அது மூலமா கடவுளை வழிபட்டு நான் ஒரு உயர்ந்த லோகத்தை அடைவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. By the grace of God, we shall, after death, we shall go to a place where we can enjoy sense gratification unlimitedly. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கடவுளை வழிபட்டோம் அப்படின்னா அந்த கடவுளுடைய கருணையினால மரணத்துக்கு பிறகு நம்ம ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல நம்மளுடைய புலனின்பத்தை தங்கு தடை இல்லாம அனுபவிக்கலாம் நினைப்பாங்க. So we may have such a concept even in Krishna consciousness. நம்ம அதே மாதிரியான ஒரு கருத்தை கிருஷ்ண பக்தியில கூட வச்சிருக்கலாம். We may conceive of the eternal Vrindavan as a place where we shall go and we shall be very happy and we shall enjoy ourselves very nicely. நம்ம நித்தியமான லோகமான பிருந்தாவனத்தை நம்ம அங்க போய் நம்மளுடைய புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நிரந்தரமா அனுபவிக்கிறதுக்கான ஒரு இடமா நம்ம நினைக்கலாம். But this concept of Vrindavan is not much more elevated than that of the materialistic theists. ஆனா பிருந்தாவனத்தை இந்த மாதிரி நினைக்கிறதுக்கான ஒரு எண்ணமானது ஒரு பௌதிகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திகவாதிகளுடைய மனோநிலையிலிருந்து எந்த அளவுலையும் உயர்ந்த நிலையில இல்ல. Bhakti means that my only happiness is in seeing Krishna's happiness.
பக்தி அப்படின்னா என்னுடைய ஒரே சுகமானது கிருஷ்ணர் சந்தோஷத்தோட இருக்கிறத பார்க்கறது தான். No personal desire. தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு ஆசையும் இல்லை. As long as we have personal desires, then doubts, illusion, ignorance, they will always come in our hearts. நமக்குன்னு தனிப்பட்ட விதத்துல விருப்பங்கள் இருக்கும்போது சந்தேகம், அறியாமை, மாயை இது எல்லாமே நம்மளுடைய இதயத்துல குடிக்கொண்டே இருக்கும். So such doubts, illusion and ignorance are to be slashed with the weapon of knowledge. அதனால இந்த சந்தேகம், அறியாமை, மாயை இவையானது ஞானம் அப்படிங்கிற ஆயுதத்தால அழிக்கப்பட வேண்டும். Hare Krishna. Is there any question about this? ஏதாவது கேள்விகள் இருக்கா இது குறித்து? ஞானம் என்னும் ஆயுதத்தினால் சந்தேகங்கள் அழிக்கணும்னு சொல்றேன். பக்தி என்னும் ஆயுதத்தினால் Here it is. Say in the mic. In Tamil and in English. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிற ஆயுதத்தால கிருஷ்ணர் இந்த சந்தேகங்களை அழிக்க சொல்றார், ஏன் பக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால அழிக்க சொல்லல? The question here is, why the Lord says that we should destroy the doubts by knowledge rather than saying it by bhakti? This knowledge is not separate from bhakti. இந்த ஞானமானது பக்தியிலிருந்து வேறுபட்டது கிடையாது. It means knowledge of the principles of bhakti. இங்க ஞானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பக்தியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை பற்றிய ஞானம். Doubt means to doubt our position as eternal servants of Krishna. சந்தேகம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகர்கள் அப்படிங்கிற நம்மளுடைய உண்மையான நிலை மேல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். It means to doubt. So while the class is going on, you should ring the bell very quietly. I think he's finished now. You can tell another time. If we have the doubt that our real self-interest is simply to surrender to Krishna should be removed by hearing or acquiring the knowledge that actually our real self-interest is in serving Krishna. நம்மளுடைய உண்மையான சுய விருப்பம் என்னவா இருக்கணும்னா கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற சுய விருப்பம் தான் இருக்கணும். அது இல்லாம அதுதான் என்னுடைய சுய விருப்பமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கலாம். So this knowledge is not separate from Krishna consciousness. அதனால இந்த ஞானமானது கிருஷ்ண பக்திக்கு இருந்து வேறுபட்டது கிடையாது. This kind of knowledge is inseparable from and essential to bhakti. இந்த வகையான ஞானமானது கிருஷ்ண பக்தியிலிருந்து பிரிக்கப்பட முடியாததும் கிருஷ்ண பக்திக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு. Tadshadadhana muniyo jnana vairagya yuktaya pashanti atmani chatmanam bhaktya shutagrihyataya. Srimad Bhagavatam states that a faithful and seriously inquisitive scholar or sage equipped with knowledge acquired by hearing becomes equipped with knowledge and renunciation and is thus able to perceive the presence of the Lord within the heart. ஒரு ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு உண்மையா தீவிரமா முயற்சி செய்யக்கூடிய ஒரு முனிவர், சாதுவானவர், அவர் கிருஷ்ண Well, I don't know what you said. Maybe you can fill in. I don't understand Tamil. You know the verse? Yeah. So just give the translation. Tamil. It said, Shradadhana Muniyo, faithful sage, equipped with Jnana and Vairagya, is able to see the Lord within the heart by the process of hearing, particularly Shutagrihyataya means hearing Vedanta. ஞானம் வைராகியம் இதை கொண்ட ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு முனிவர், அவர் கிருஷ்ணரை தன்னுடைய இதயத்துக்குள்ளார பார்க்க முடியும்.
எதன் மூலமானா கேட்கறது அப்படிங்கிற ஒரு முறையின் மூலமா. எதை கேட்கறதுனா வேத சாஸ்திரங்களை கேட்கறதுங்கிற முறையின் மூலமா. That's a simple translation. There's so much packed into this verse. இது மிகவும் எளிமையான ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த பதத்துக்குள்ளார பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. Prabhupada has given a long purport, பிரபுபாதர் அதுக்கு மிகப்பெரிய பொருளுரை கொடுத்திருக்கார், which he repeats verbatim in the Sri Chaitanya Charitamrita purport. அவர் அதையே ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தினுடைய பொருளுரையையும் திரும்பி கொடுக்கிறார். In each of these verses, there's so much packed in. இத்தகைய பதங்கள் எல்லாத்துலயுமே பல விஷயங்கள் உள்ள துணிக்கப்பட்டு இருக்கு. Therefore, we have this system of speaking on a verse. அதனாலதான் நம்ம ஒரு பதத்தை எடுத்து அதை பேசுறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கையாளணும். All these verses can be explained in so many ways. There's no end. இத்தகைய பதங்கள் எல்லாமே பல்வேறு வழிகள்ல நம்ம விளக்கம் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. Hare Krishna. So we'll finish then. Hare Krishna. Thank you for your patience and enthusiasm in hearing. நீங்க இங்க அமைதியோட அதே உற்சாகத்தோட கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.